ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் எதுக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்றதெல்லாம் சொல்ல போகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்றது ஒரு கனவாகவே இருந்துச்சு. நிறைய தடவை ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்கேன். சில இடத்துல கன்சிஸ்டன்சி இல்லை, சில சுச்சுவேஷன் சரியில்லை, பல காரணத்தினால எல்லாத்தையுமே இடையில கை விட்டேன். இது எல்லாமே போக இப்போ தான் எனக்கு ஒரு 90 நாள் டைம் கிடச்சிருக்கு. இந்த 90 நாள் நான் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ண முடியும்னா, ஒரு ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு தான் என்னால் பண்ண முடியும். வெளியில் போய் எதுவும் பண்ண முடியாது. இந்த 90 நாளுக்குள்ளே நம்மளால் ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியுமா? சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். இத்தனை நாள் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ண முடிஞ்சுச்சு. அடுத்து ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம சும்மா இருக்கட்டா என்ன அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலே நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் இது இது எந்த அளவுக்கு வரும், இந்த வீடியோலாம் ஃபஸ்ட்டு எல்லோரும் பார்ப்பாங்களான்றதே ஒரு கேள்விக்குறி தான். இருந்தாலும் அடுத்த 90 நாளைக்கு என்னோட முழு முயற்சியை போட போகிறேன். அதுக்காக தான் இந்த சேனல். ஏன்னா யூடியூப்ன்றது நம்ம ஒரு வீடியோ எடுத்து அப்படியே போட்டாலும் வராது. அதுக்குன்னு பின்னாடி பேக்ரவுண்ட் நிறையா இருக்கும். அதை நிறைய கற்றுக்கணும். அட்லீஸ்ட் நான் இந்த 90 நாளில் வீடியோவை போட்டு அது எல்லோரும் பார்க்குறாங்களோ இல்லையோ, அதுலேருந்து ஏதாச்சும் நம்ம ஒன்றாச்சும் கற்றுக்கலாம்ல அப்படின்றதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இந்த 90 நாளில் ஏதாச்சும் கற்றுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற நேரத்தில் அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு போகுது. எல்லாருமே கண்டென்ட் க்ரியேஷன் அது இதுன்னு பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்குன்னு ஒரு டைம் கிடச்சிருக்குது. அதை வேல்யூவை யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலே நான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கும் என்ன மாதிரி சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு யூடியூபோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன். என்னென்ன கற்றுக்கணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து கற்றுக்கிறேன். ஏன்னா நம்ம ஒன்றும் கண்டென்ட் க்ரியேஷன் இதுக்கு முன்னாடிலாம் ஓரளவுக்கு பெருசாலாம் எதுவும் பண்ணது கிடையாது. நம்ம இங்கே கற்றுக்கிறதோ இல்லை வீடியோ போடுறதோ இல்லை நீங்கள் பார்த்தாலோ இல்லை வேறு யாரையும் பார்க்க வைக்கணுனாலோ அது அவ்வளோ ஈஸியாக நடக்காது. அதுக்கு பின்னாடி அவ்வளோ வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டாலே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு மேலே போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன கற்றுக்குறோன்றதான் மேட்ரு. கன்சிஸ்டன்சினா டெய்லி வீடியோ போடுறது மட்டும் இல்லை. டிசிப்ளின்னா அது டிசிப்ளினும் சரி, கன்சிஸ்டன்சியும் சரி. நம்ம டெய்லி வீடியோ போடுறது கிடையவே கிடையாது. நம்ம டெய்லி ஏதோ ஒரு வீடியோவை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது போகும்னு நினச்சோன்னா நம்ம முட்டாள். நம்ம கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதில் என்னென்ன நம்ம கற்றுக்குறோம், என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம், அதுதான் முக்கியம். ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பாச்சு அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம கூட வரவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கும் நம்ம ஒரு எடிட்டிங்கில் ஒன்று கற்றுக்கணும், மியூசிக்கில் கொஞ்சம் கற்றுக்கணும், வீடியோ எடுக்கிற ஆங்கிளில் கொஞ்சம் கற்றுக்கணும். யூடியூப்னால் நம்ம எடுத்தோடனே வீடியோ போட்டோன்னா லட்சத்துலேயும் மில்லியன்லேயும் சப்ஸ்கிரைப் வரலாம், அப்புறம் அது வியூஸ் கூட வராது. ஏன்னா அந்த அல்காரிதம் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை செக் பண்ணணும். நம்ம இவன் ஒவ்வொரு வீடியோவுக்கும் என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறான், அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். நான் அடுத்து வரக்கூடிய எல்லா வீடியோக்குள்ளேயும் ஏதாச்சும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் சேர்ந்து ஒன்றா பயணிக்கலாம். இந்த நேரன்றது ரொம்ப முக்கியமானது. அதை எல்லோரும் கரெக்டாக பயன்படுத்துங்க. எனக்கு இப்போ 90 நாள் கிடச்சிருக்கு. அதை நான் வேல்யூவாக கரெக்ட் பண்ணி அதை கரெக்டாக யூஸ் பண்ணி எப்படியாச்சும் இந்த 90 நாளுக்குள்ளே இந்த சேனலை மானிட்டைஸ் ஆக்குறதுக்காக ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஒவ்வொரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு கமெண்ட்டு எல்லாமே என்னை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ என்னோடய 90 நாள் எதுக்காக அப்படின்றத நான் போடுவேன். அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பாய்.